ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி ஸ்மார்ட் வித் நிலா சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி நான் அப்டேட் பார்க்க போகிறோன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். ஹாய் சிஸ்டர், பிசிபி கிளாஸ் ஓப்பன் செய்வது எப்படி? சிஸ்டர் ப்ளீஸ் சிஸ்டர் சொல்லுங்கள். அண்ட் ஐ எம் ஃப்ரம் 22 பேட்ச் பிசிஏ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் மேம். பிசிபி கிளாஸ் ஓப்பன் செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட சொல்லியிருக்காங்க. கார்த்திகான்றவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிசிபி கிளாஸ் எப்படி பார்க்கணும், அண்ட் அது மட்டும் இல்லை, அட்மிஷன் நீங்கள் இப்போ C22 பேட்சாக இருக்கீங்க, அட்மிஷன் போட்டுட்டீங்க. ஸோ அட்மிஷன் போட்டதுலேருந்து நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ், எக்ஸாம் வரைக்கும் என்ன ப்ராசஸ் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கள், உங்களோட கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு IDEUNOM அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும், இன்ஸ்டியூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்க்ரீனு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், வியூ வால் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அப்டேட்ஸ், லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் C22 பேட்சாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு C22 பேட்ச் அப்படின்னு போட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து இந்த வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அப்டேட்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிசிபி கிளாஸ். ஸோ பிசிபி கிளாஸ் எப்படி செக் பண்ணணுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ பிசிபி கிளாஸ் எப்படி செக் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசிபி கிளாஸஸ் சொல்லிவிட்டு ஒரு பட்டன் ஒன்று டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பேட்சோ அந்த பேட்ச் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து C22 பேட்சாக இருந்தீங்கன்னா C22 அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ C22 பேட்ச்க்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிசிபி கிளாஸும் ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இப்படி டிஸ்பிளே ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ உங்களோட சீனியர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிசிபி கிளாஸ் எதுவும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு சாம்பிள் இமேஜஸ் வந்து ஷோ பண்ணுறேன். அந்த சாம்பிள் இமேஜஸில் இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் லிங்க் வந்து ஷோ ஆகும். லிங்க் இந்த மாதிரி ஷோ ஆகும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ ஜூம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அண்ட் கூகுள் மீட், இந்த 3 இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிசிபி கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இதில் பாருங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூம் மீட்டிங், அதாவது ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் கொடுத்து நீங்கள் பர்டிகுலர் கிளாஸ் வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் டைமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ 10:30 AM to 12:30 PM அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்கே உங்களுக்கு ஒரு 10 லிங்க்ஸ் கிட்ட வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் எந்த லிங்க் வேணுனாலும் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே சப்ஜெக்ட் தான் டிஃப்ரெண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து எடுப்பாங்க அண்ட் ஒரே சிலபஸ் தான் எடுப்பாங்க. பிகாஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிமிட் இருக்குது. ஸோ ஒரு ஜூம் இல்லை கூகுள் மீட்னா 100 பீப்புள் தான் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு லிமிட் இருக்குது. ஸோ 100 பீப்புள் மேலே ஒரு லிங்க்கில் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஒரே சப்ஜெக்ட்டுக்கு. நீங்கள் அதில் எது வேணுனாலும் நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிசிபி கிளாஸ் வந்து அட்டன் பண்ணணும். அண்ட் C22 பேட்ச்க்கு பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பிசிபி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகலை. ரெகுலராக வெப்சைட் செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பிசிபி கிளாஸ் ஸ்டார்ட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ஷோ ஆகும். ஓகேவா? நம்ம சேனலையும் கண்டிப்பாக C22 பேட்ச் பிசிபி கிளாஸ் ஸ்டார்ட் ஆனால் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து உங்களுக்கு என்ன அப்டேட் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஸ்டடி மெட்டீரியலுக்கான அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ லேட்டஸ்ட் ஈவெண்ட்டில் அதே மாதிரி C22 பேட்ச் ஆன்லைன் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஒன்ஸ் நீங்கள் பிசிபி கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம். ஸோ நான் உங்களுக்கு சாம்பிள் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதில் பாருங்கள் லேட்டஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதில் வந்து ஆன்லைன் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். A18, C19, A19 அந்த மாதிரி C22 பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணி
புக்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை பற்றின டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் வந்து நான் மேலே ஐகானில் லிங்க் கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் புக்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐகானில் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன அப்டேட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன அப்டேட் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் லாகின் பற்றின அப்டேட் தான் உங்களுக்கு வரும். ஸோ ஸ்டூடெண்ட் லாகின் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஸ்டூடெண்ட் லாகின் ஒரு பட்டன் இருக்குல்ல, ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பர். ஸோ இது மூணையும் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணது ப்ளஸ் உங்களோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இதை பற்றின வீடியோ கூட நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இது எப்படி வந்து லாகின் பண்ணி செக் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன நோட்டிஃபிகேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் அசஸ்மெண்ட்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் வரும் உங்களுக்கு. ஸோ இன்டர்னல் அசஸ்மெண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வரப்போ உங்களுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து 20 மார்க்ஸ். ஸோ அந்த 20 மார்க்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற இன்டர்னல் அசஸ்மெண்ட் மூலயமா தான் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் கொடுப்பாங்க. ஸோ அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும். இதை பற்றின ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ இன்னும் நீங்கள் அதை வந்து பார்க்கலன்னா ஐகார்டில் அந்த லிங்க் கொடுக்குறேன், அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நோட்டிஃபிகேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து உங்களுக்கு டைம் டேபிள் அண்ட் வந்து ஹால் டிக்கெட் வந்து வரும். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஹால் டிக்கெட் அண்ட் டைம் டேபிள் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ C22 பேட்ச்க்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் எய்தர் நீங்கள் வந்து ஆன்லைன் எக்ஸாமா இல்லை ஆஃப்லைன் எக்ஸாமா அப்படின்றதுலாம் உங்களுக்கு அதில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் இதோடு வந்து உங்களுக்கு டேட்டா ஷீட்டும் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ மேலே ஐகானில் உங்களுக்கு வந்து அந்த லிங்க் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி எப்படி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் தான். ஸோ எக்ஸாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து உங்களுக்கு இதே மாதிரி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களோட கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிவிட்டு, இன்கேஸ் ஆன்லைனாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீட்டிலேருந்து எக்ஸாம் எழுதிட்டு உங்களுடைய ஆன்சர் ஷீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொரியர் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா C22க்கான பேட்ச் அப்டேட். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.